சமைக்கும் போது கைகளில் தீக்காயம் பட்டு தழும்பாகி விட்டதா? அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். இல்லத்தரசிகள் அவசரமாக சமையல் செய்யும் போது குக்கர் பட்டோ அல்லது சூடான பாத்திரம் தொட்டுவிட்டாலோ கைகளில் காயமாக இருக்கும். உடனே நாம் முதலில் தண்ணீரையோ அல்லது ஐஸ் கட்டியோ, அப்படி இல்லை என்றால் எண்ணெயை தடவி விடுவார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது என தெரிவிக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை மருத்துவர்கள். இருப்பினும் உடனடியாக ஏதாவது ஒரு முதலுதவியை செய்ய வேண்டும் என தவறான விஷயங்களை செய்து வருகின்றனர். அவை என்னென்றவென்று பார்க்கலாம். கிச்சனில் உள்ள குழாயை திறந்துவிட்டு தீக்காயம் பட்ட இடத்தில் தீக்காயத்தின் வீரியத்தை குறைக்க பெண்கள் நினைப்பார்கள். ஆனால் கொஞ்சம் சரி என்ற போதிலும் ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் தண்ணீரை ஊற்றக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் ஐஸ் கட்டி வைப்பது, குளிர்ச்சியான நீரை ஊற்றவும் கூடாது. இல்லை என்றால் தோல் மற்றும் சதையை பாதிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது கொப்பளங்களை ஏற்படுத்தி காயங்களை மேலும் மோசமாக்க வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படியெனில் தீக்காயம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். தீக்காயம் தண்ணீர் சேர்ந்து கொப்பளங்களாக இருந்தால் அதை உடைத்து துடைக்கும் வேலைகளை செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அது தொற்றாக மாறலாம். தானாக உடைந்தாலும் துடைத்துவிட்டு கிருமி நாசினி கொண்டு துடைத்து விடுங்கள். சிறிய காயமாக இருந்தால் ஆன்டிபயாட்டிக் வேண்டாம். தோலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களே அதை சரி செய்துவிடும். அதுபோல் பேண்டேஜ் போடுவதும் கூடாது. ஏனென்றால் அது காற்றோட்டம் புகாமல் இருக்க செய்யும். காயத்தின் மீது வெள்ளை தடவுவது, டூத்பேஸ்ட் வைப்பது போன்ற செயல்களை தவிருங்கள். அதற்கு பதிலாக தீக்காயத்திற்கான ஆயின்மெண்டை தடவ வேண்டும். பெரிய காயமாக இருந்தால் வெளியே வெயிலில் சுற்றுவதை தவிருங்கள். முதல் 3 நாட்களுக்கு சூரிய வெளிச்சம் படவே கூடாது. அவசரம் எனில் துணியால் மூடிக்கொள்வது நல்லது. இதே போன்று சிறிது நேரம் கழித்து கற்றாழை ஜெல்லை காயத்தின் மீது தடவலாம். கற்றாழையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொப்பளங்கள் வராமல் தடுப்பதுடன் காயத்தையும் எளிதில் குணப்படுத்தும். சுத்தமான தேன் இருந்தால் அதையும் தீக்காயத்தின் மீது தடவலாம். தேனில் இயற்கையாகவே காயம் ஆற்றும் பண்புகள் அதிகம் இருப்பதால் அது காயத்தை விரைவாக குணப்படுத்தி கொப்பளங்கள் உருவாவதை தடுக்கும். இதே போன்று இயற்கை சார்ந்த அல்லது அத்துறையை சார்ந்த மருத்துவர்களை அணுகி செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்ய வேண்டும். அதனை விடுத்து சுய வைத்தியம் செய்வது சில நேரங்களில் பயன் தந்தாலும் பல நேரங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.